ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டடா இந்த ஒரு ஹால் வீடியோ தான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயாவுடைய ஒரு ஃபேஷியல் கிட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலேருந்து தான் ஒவ்வொரு ப்ராடக்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து அன்பாக்சிங் ஆஸ் வெல் அஸ் ஹால் வீடியோ. ஏன்னா இது வரைக்கும் நானுமே ஓப்பன் பண்ணி பார்க்கல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இந்த ஒரு ஃபேஸ் மசாஜர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அண்ட் நல்ல ஒரு டீல் இருந்தது. ஸோ அதனால் வாங்கினேன். 1 by 1 என்னென்ன ப்ராடக்ட்லாம் ரிசீவ் ஆகிருக்கு அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கே ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் எனக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆனது. நான் இது வந்து நாய்க்கால் ஆர்டர் பண்ணேன். இந்த ப்ராடக்டோட நாய்க்கா லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ அவுட்டர் பேக்கேஜிங் வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் இருந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ட்ராவல் சைஸில் கூடம்பாங்கள்ல நம்ம ஊர் சைட்லலாம் வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறதுக்கு கூட எடுத்துகிட்டு போகிறே அப்படிம்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. கூட அளவுக்கு நல்லா இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம், ஒரு கூடை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. கூடையில் அடியில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், மேலே வந்து இப்படி ஹேண்டில் வரும். ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே இருக்குது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தா தெரியும், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளேல இருந்த மாதிரி இருக்குது ஸ்டாண்டிங் போர்ஷனில். அண்ட் கீழே வந்து அதுக்காக ஒரு ஸ்டே ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணால் தெரியும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த 6 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொன்னாலே அந்த ஈச் ஸ்டெப்ஸில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஹிமாலயா பிராண்டோடைய பியூர் ஸ்கின் நீம் ஃபேஷியல் கிட். நான் பேர் சொல்லாமலே இவ்வளோ பேசியிருக்கிறேன். ஸோ இதுதான் இதோட பேர். இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 825 rupees, அதாவது 825 ரூபாய். 825 ரூபாய்க்கு உங்களுக்கு 6 ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இந்த ஒரு மசாஜர் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இதோட பேர் வந்து ஃபேஸ் மசாஜர். இதோட ஓவர் வியூ பார்த்தாச்சு. ஸோ இதுவுமே 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன ப்ராடக்ட்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டெப் 1 வந்து ஃபேஸ் வாஷ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் ப்ரிவென்ட்ஸ் பிம்பிள்ஸ். ஸோ இதுதான் நான் இதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அப்பான் அ டைம் நம்ம ஃபேஸ் வாஷ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணது இதுலேருந்து தான். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்த்தா 65 rupees. நான் வாங்கினது உள்ளதுலேயே சின்ன சைஸ் வாங்கி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அப்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. பட் எனக்கு அப்போ ஆக்னே ப்ரோ ஸ்கின் அப்படிலாம் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு இப்போ தான் ஆக்னே வரைய ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல ஆக்னே இல்லாமல் க்ளீன் ஃபேஸாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இதை பற்றி ரிவ்யூ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் கேர் மேக்கப் எல்லாம் பிடிக்கும், அதனால தான் பார்க்குறீங்க. அப்படி உள்ள கண்டிஷனில் நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னா அது சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிடைச்ச ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ஹிமாலயாவுடைய பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இதை நான் இந்த ஃபேஷியல் கிட்டோடு தான் சேர்த்து யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இண்டிவிஜுவலாக கூட நான் யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் இஃப் இட் இஸ் நீடட். இன்னும் ஒரு சின்ன டவுட்டுன்னா, பேக்கேஜிங் பெருசாக இருக்குது, ஆனால் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ தான் இருக்குது. இந்த கை வச்சுருக்கேன் இல்லையா, ஆமாம் இவ்வளோ தான் இருக்குது. அது மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த கிட்காக பெரிய பாட்டில்ஸ் காட்டணும், பெரிய பேக்கேஜிங் காட்டணும்னு சொல்லிட்டு பெரிய பேக்கேஜிங்கில் கொஞ்சம் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களா, இல்லைன்னா இப்படி தான் இது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ இது எம்டியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் 2. அதில் என்ன இருக்குன்னா ஃபேஸ் கிளென்சிங் மில்க். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஃப்ரண்ட் ரோவில் ஃபஸ்ட்டில் இருக்குது. இங்கே எடுத்தாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் ஃபேஸ் கிளென்சிங் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு ரிஃப்ரெஷிங் கிளென்சிங் மில்க். அண்ட் இது வந்து சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரிஃப்ரெஷிங் கிளென்சிங் மில்க் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். கேமராவில் மேபி உல்ட்டாவாக தெரியும், ஏன்னா நான் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து 100 ml. நம்ம பார்த்த ஃபேஸ் வாஷ் வந்து 50 ml. நான் என்ன பண்ணலான்னு நினச்சிருக்கேன்னா, இந்த கிட்டோட லிங்க் வந்து நான் ஆல்ரெடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி இது நான் யூஸ் பண்ணியிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஐ பிலீவ் கிளென்சிங் மில்க் அப்படிங்கிறனால ஒயிட் கலரில் ஒரு மில்க் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், அப்படி தான் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வீடியோவில் ஃபேஷியல் பண்ணுற மாதிரியே இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நான் காட்டுறேன். பட் இன்றைக்கி வந்து நம்ம வெறும் அன்பாக்சிங் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டில் வந்து தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ சைமல்டேனியஸ்லி நம்ம பின்னாடியும் அந்த ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதோட பெனிஃபிட் என்ன, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் ஸ்க்ரப்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து நீங்கள் வீக்லி
ட்வைஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் க்ளீன் அண்ட் ப்ராப்ளம் ஃப்ரீ ஸ்கின். உங்கள் ஸ்கின் வந்து க்ளீன் அண்ட் ப்ராப்ளம் ஃப்ரீயாக இருக்கணும்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. அண்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பார்த்தோம்ல, அதை ட்வைஸ் அ டே யூஸ் பண்ணணுமா. அண்ட் அதுக்கப்புறமா இந்த கிளென்சிங் மில்க் வந்து யூஸ் டெய்லின்னு போட்டிருக்காங்க. ஸ்டெப் 3ல நம்ம பார்க்க போகிறது ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஸ்க்ரப் வித் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். 50 mg ப்ராடக்ட். அண்ட் இதுவுமே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நாட் ஃபார் இண்டிவிஜுவல் சேல்ஸ். டெய்லி பேசிஸில் ஸ்க்ரப் பண்ணி அண்ட் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுறது ஸ்கின்க்கு கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுற மாதிரி இருக்கும். நானுமே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போலாம் பார்த்தா டைம் கிடைக்காததுனால வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் ஸ்கின் கேர் பண்ணுவேன். இல்லைனா எப்போமா டைம் கிடைக்குதுன்னா வீக்லி ட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 75 rupees அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 75 rupeesக்கு எனக்கு என்னமோ இது ரீசனபிளாக தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ஹிமாலயாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரீசனபிளாக இருக்கும். ஃபேஸ் ஸ்க்ரப், ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 100 rupees ரேஞ்சில் நல்ல ப்ராடக்ட்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இப்போது ஸ்கின் கேரில் பிகினராக இருக்கீங்க அண்ட் உங்கள் ஸ்கின்ல ரொம்ப ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக இருக்கிற ஸ்கின்னை நீங்கள் இன்னும் நல்லா கொஞ்சம் ப்ராப்ளம் ஃப்ரீயாக இல்லைனா க்ளீன் ஆக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி உள்ள சுச்சுவேஷனில் நீங்கள் ஹிமாலயா மாதிரி இருக்கிற பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப ஹை எண்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நானாக இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அகெயின் இப்போ ஒரு 4-5 years கழிச்சு மறுபடியும் இதிலே தான் வந்து நிற்கிறேன். ஸோ அதனால் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக நான் வாங்கி இருந்திருக்க மாட்டேன் இல்லையா. ஸோ நல்லாயிருக்கும், அதனால தான் நான் மறுபடியுமே இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறேன். ஸ்க்ரப்புக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் நம்பர் 4 ஃபேஸ் டோனர். ஸோ இந்த டோனர் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ குவிக்லி ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் இந்த பாட்டிலை. சேம் இதே சைஸ் இதே குவான்டிட்டியில் பாட்டில் தான் வாங்கி யூஸ் பண்ணேன். இது வந்து ஹிமாலயாவுடைய ரிஃப்ரெஷிங் கிளென்சிங் டோனர் ஃபார் ஆல் ஸ்கின் டைப், ஆல்கஹால் ஃப்ரீ. ரோஸ் வாட்டருக்கு அப்புறம் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி வாங்கினது இந்த ஒரு டோனர் தான். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், ரொம்ப ஸ்கின்னை பர்ன் பண்ணாது, பட் ஒரு சின்ன பர்னிங் சென்சேஷன் இருந்த மாதிரி இருந்தது. நான் அப்போது யூஸ் பண்ண முடியல. இப்போது எதுவுமே நான் கமிட் பண்ண முடியாது. நான் யூஸ் பண்ணிவிட்டு டெஃபினெட்லி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ்மே நாட் மோர் தென் 100. ஐம் ஷுர் அபவுட் இட். எஸ், நான் சொன்ன மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து 95 rupees. இப்போ நீங்கள் ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். ரோஸ் வாட்டரில் எந்த ஒரு ஹார்மே கிடையாது, அதை கண்டினியூ பண்ணலாம். அது தவிர புதுசாக வேறு எதாவது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹிமாலயாவோட இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பேக். ஸோ இந்த ஃபேஸ் பேக் எங்கே ஒளிஞ்சிட்ருக்குன்னா பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கு. ஸோ அதை எடுத்துடலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் பேக், நார்மல் டு ஆயிலி ஸ்கின். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் நார்மல் டு ஆயிலி ஸ்கின் பர்சனாக இருக்கீங்கன்னா இந்த ஃபேஷியல் கிட் கண்டிப்பாக வாங்கலாம். ட்ரை ஸ்கின் பர்சனாக இருந்தால் ஒர்க் ஆகும், பெஸ்ட்டாக ஒர்க் ஆகாது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எந்த ப்ராடக்ட்னாலும் எந்த ஃபேஸ்க்குனாலும் ஒர்க் ஆகும். ஆனால் நீங்கள் சூட்டபிளான ப்ராடக்டை சூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக கிடைக்கும். நீங்கள் வந்து தப்பான ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக லேட்டாக அப்படி ஆகிட்ருக்கும். இண்டிவிஜுவலாக எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுறாங்க, நம்ம ஸ்கின்னுக்கு தான் பண்ணுறாங்க. அதனால ஹார்ம் பண்ணாத, பட் கரெக்டான வேலை யூஸ் பண்ணணும். இதுவுமே பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு 50 ml ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் வந்து 75 rupees. அண்ட் 75 rupeesக்கு நீங்கள் இது இண்டிவிஜுவலாக கூட வாங்கலாம். ஸோ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை, ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இண்டிவிஜுவலாக வாங்குறது வந்து ஓகே. பட் அந்த சுச்சுவேஷனில் அந்த ஃபேஸ் மசாஜர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்காது. எனக்கு வந்து இது ஹிமாலயாவோட ஒரு ப்ராடக்ட்டுமே என்கிட்ட இப்போ கரண்ட்லி இல்லை, எக்ஸப்ட் அந்த ஃபேஸ் வாஷ். அதுவும் சின்னது, ஒரு 3 to 4 யூஸ் பண்ணால் அதுவுமே எம்டி ஆயிடும். ஸோ அதனால தான் சரி ஒரு கிட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணேன். நம்ம பார்க்க போகிற கடைசி ஸ்டெப் வந்து ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். டு பி ஆனஸ்ட், ஹிமாலயாவில் ஃபேஸ் மாய்ஸ்சரைசிங் லோஷன் இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். ஒரு சின்ன சின்ன டப்பில் வரும், அது வந்து ஃபேஸ் க்ரீம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அடிஷ்னலாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இதில் ஆலோவேரா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆல்மண்ட் ஆயில் இருக்குது. இண்டிவிஜுவலாக வாங்க போகணுன்னா ஜஸ்ட் 80 rupees தான். 80 rupeesக்கு ஹிமாலயா மாதிரி ஒரு பிராண்டில் 100 mlக்கு உங்களுக்கு ஃபேஸ் மாய்ஸ்சரைசிங் லோஷன் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் லாஸ்ட்டாக இந்த கிட் நான் வாங்குறதுக்கு ரீசனாக இருந்தது இந்த நடுவில் இருக்கிற இந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மசாஜர். இது வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக நாய்க்காவில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. நோவா இல்லைன்னா ஒரு சில பிராண்ட்ஸில் வந்து
700 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்தது இதே மாதிரி ஃபேஸ் மசாஜர் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். இந்த கிட்டில் அவங்க கொடுக்கறதுனால கண்டிப்பாக ஹிமாலயாவோட ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அந்த சுச்சுவேஷனில். அதனால தான் இதை எடுத்தேன். இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணணும் என்னங்கிறதுல எனக்கு தெரியாது. இங்கே யூசர் மேனுவல் இருக்குது. அதை பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ரஷ் அட்டாச்சாக இருக்குது. சின்ன பிரிசில்ஸ் இருக்கிற இந்த ஒரு ப்ரஷ் வந்து ஆல்ரெடி இதில் அட்டாச்சாக தான் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு ப்ரஷ்ஷுமே இருக்குது. அது எப்படி இந்த இதுலேருந்து எடுக்கணும்னு எனக்கு தெரியும். பெட்டர் நான் என்ன நினைக்கிறேன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த யூசர் மேனுவல் பார்த்து அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அடிஷ்னல் ப்ரஷ்மே இருக்குது. ஸோ இது வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாமா கேட்டால் எனக்கு தெரியல. பட் ரீட் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதை பார்த்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் பட்டன் இங்கே இருக்குது. பார்க்க சின்னதாக க்யூட்டாக இருக்குது. கையில் ஹேண்டியாக இப்படி இருக்கும். ஸோ இட்ஸ் க்யூட். இந்த கலருமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் இப்படி பார்க்க முச்சில் மேங்கோ மாதிரி இருக்குது. ரா மேங்கோ எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. அண்ட் பின்னாடி இந்த இடத்த ஓப்பன் பண்ணிங்கன்னா பேட்ரி இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. எஸ் 2 பேட்ரி இன்சர்ட் பண்ணும். இப்போ இதில் பேட்ரி இல்லாமல் இருக்கு. ஸோ நான் வாங்கி போட்டு அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.